ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் சாந்தி கோல்ட் இன்டர்நேஷ்னலோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்கள் சிபில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிபில் ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காமல் கன்சல்ட் பண்ணணும். இங்கே நாங்கள் எங்கள் ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாக நீங்கள் எடுத்துக்க கூடாது. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸில் வந்து இருக்காங்கங்க. ஸோ மேக்ஸிமம் B2B பிஸ்னஸ் கம்பெனியாக இருக்காங்க. இந்த ஹை குவாலிட்டி 22 கேரட் கோல்டை வந்து தயாரிக்கிற காஸ்டிங் கோல்ட் ஜுவல்லரி தயாரிக்கிறதுல வந்து இவங்க வந்து பெரிய ஆளாக இருக்காங்க, இன்ஸ்டால் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை பொறுத்து. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சில கார்ப்பரேட் கிளைண்ட்ஸோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அந்த கார்ப்பரேட் கிளைண்ட்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாய் ஆலுகாஸ் இந்தியா லிமிடெட், லலிதா ஜுவல்லரி மார்ட் லிமிடெட், ஆலுகாஸ் என்டர்பிரைஸ் பிரைவேட் லிமிடெட், வியாசராஜு ஜுவல்லர்ஸ் பிரைவேட் லிமிடெட், ஸ்ரீ கல்பத்துரு ஜுவல்லர்ஸ் பிரைவேட் லிமிடெடா இருக்காங்க. இந்த கம்பெனியோட மேக்ஸிமம் ரெவன்யூ எங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் வந்து இருக்குது. இந்த சவுத் இந்தியாவில் வந்து நகையை வந்து சேமிக்கிறதுக்கும் சரி, நகை ஆபரணங்களை உபயோகிக்கும் சரி ஒரு நல்ல டிமாண்ட் வந்து இருக்கும். இந்த சவுத் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 72.76% வந்து ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கு. மற்ற ரெஸ்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 21.88% இவங்க ரெவன்யூக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு. எக்ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் வச்சிருக்காங்க, யூஏ அந்த மாதிரி நாட்டில் 5.36% அளவுக்கு இருக்கு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓக்கு அப்புறம் வந்து ஒரு எக்ஸ்பான்ஷன் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கரண்ட்டாக அவங்க கிட்ட 2700 கேஜிஸ் ஆஃப் கோல்டு ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கு. அதில் ஒரு 1200 கிலோ கோல்டு ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி ஆட் பண்ணி 3900 கிலோ கோல்டு வந்து ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டியாக இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இவங்க மார்ஜின்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்கிற கம்பெனியாக வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோல்ட் ப்ரைஸஸோட ஃப்ளக்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட காஸ்ட் ஆஃப் அக்யூசியேஷனும் இன்க்ரீஸ் ஆகும், இவங்க மார்ஜின்ஸும் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு பார் இவங்க 2024 ஒரு 6000 ரூபாய்க்கு வந்து அக்யூமுலேட் பண்ணியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 9000 ருபீஸ்க்கு வந்து அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கோல்ட் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன், எனி ஹையர் டேரிஃப்ஸ், அதுக்கப்புறம் ஏதாவது பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸில் ஏறுச்சுன்னா இவங்களோட மார்ஜின்ஸ் பாதிக்கப்பட வாய்ப்புகள் வந்து இருக்கு. ப்ளஸ் டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ இந்த கம்பெனிக்கு வந்து அதிகமாகவே இருக்கு, 1.60க்கு மேலே இருக்கு. இது இவங்க வந்து பியர்ஸாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பியர்ஸை விட அதிகமாகவே இருக்கு. ப்ளஸ் இந்த கம்பெனி மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுற பிஸ்னஸ் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 22 கேரட் சிஎஸ் காஸ்டிங் கோல்ட் ஜுவல்லரி தான் வந்து இருக்காங்க. ஸோ இந்த 18 கேரட் அந்த மாதிரி இவங்க ஜுவல்லரிக்கு வந்து கான்சென்ட்ரேட் வந்து பண்ணலைன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரட் லேனோட வந்து மார்ஜின்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணில் இருக்கிற வந்து அவங்க கிட்ட ஒரு சப்சிடரி வந்து இருக்கு நம்ம 18 கேரட், அவங்களோட மார்ஜின்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, சின்ன சின்ன கடைகளை கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கோல்டு 18 கேரட் கோல்ட்லாம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ்மெண்ட்ல இவங்க என்ட்ரானா இன்னும் நல்ல மார்ஜின்ஸ் பார்க்க வாய்ப்புகள் இருக்கு. பட் அது இப்போதைக்கு இந்த கம்பெனி எதுவுமே வந்து பண்ணல. இப்போ இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி கேட்குற வேல்யூவேஷன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஐபிஓ பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கேட்குறாங்க. போஸ்ட் ஐபிஓ பேஸில் 26 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. இது இவங்க சொன்ன பியர்ஸுக்கு இன்லைனாக தான் இருக்கு. இவங்க பியர்ஸில் சில பேர் வந்து 15 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து மேக்ஸிமம் 38 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் வந்து இருக்காங்க. அதே மாதிரி இவங்க ரெவன்யூ சிஏஜிஆரும் வந்து 13 இயர்ஸில் ஒரு ஆல்மோஸ்ட் 27% இருக்கு. அதுக்கு இன்லைனாக இவங்க வேல்யூவேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஐபிஓ கிரே மார்க்கெட் பிரீமியம் எவ்வளவு இருக்குன்னா 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாய் இந்த கம்பெனிக்கு வந்து காட்டுது. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 25, 2025 ஜூலை 20, 2025 வரைக்கும் இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் ஒரு ஷேர். இஷ்யூவோட பிரைஸ் 189 ரூபா, 199 ரூபா ஒரு ஷேர் இருக்கு. லாட் சைஸ் 25 ஷேர்ஸ் இருக்கு. ஃப்ரெஷ் இஷ்யூவா வந்து டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 360 கோடி அளவுக்கு இருக்கு. இதுல இருந்து இருக்கிற பணத்தை எடுத்து கொஞ்சம் கடனை குறைக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். ஸோ இவங்க இருக்கிற ஜுவல்லரி மார்க்கெட் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9.7%
7% CAGRல அடுத்த ஒரு 4 வருஷத்துல இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த கம்பெனி அவங்க எபிட்டா மார்ஜின்ஸை 6.28% 8.28% உயர்ந்திருக்காங்க. டாப் லைன் growthம் ஆல்மோஸ்ட் வந்து 25% மேல உயர்ந்திருக்கு. ரெவன்யூ growthம் ஆல்மோஸ்ட் ஒரு 25% அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கு. ரீசெண்டா இவங்க ப்ராஃபிட் கூட வந்து பாத்தீங்கன்னா 26 கோடில இருந்து 56 கோடியா ஜம்ப் ஆயிருக்கு. ஆனா இந்த கம்பெனியோட 4 இயர்ஸ் ஆவரேஜ் பார்ட் மார்ஜின் எடுத்து பார்க்கும்போது வெறும் தின்லைனா 3.1% அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த மணி வந்து அந்த கோல்ட் அக்யூசியேஷன்லயே வந்து போயிருது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இந்த கம்பெனிக்கு நெகட்டிவா இருக்கு. ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி கேஷ் ஃப்ளோ நெகட்டிவா வந்து இருக்கு. பிளஸ் கோல்டு ஜுவல்லரியோட பிரைஸ், அதாவது கோல்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளக்சுவேஷன்ஸ்ல வந்திருக்கு. ரீசன்ட் ஹை கூட வந்து ரீசென்ட் டைம்ல வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ என்னதான் வேல்யூவேஷன்ஸ் இவங்க ரெவன்யூ க்ரோத்துக்கு உங்க பிஎஸ்க்கு இல்லைன்னா வந்து இருந்தாலும் கோல்ட் பிரைசஸ் அதிகமா இருக்கிற காரணத்தினாலையும் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ நெகட்டிவ்ல இருக்கிறது காரணத்தினாலையும் பிளஸ் இதுல ஹைலி காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரியா இருக்கிற காரணத்தினாலையும் கடன் அதிகமா இருக்கிற கம்பெனி காரணத்தினாலையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைட்லி ரிஸ்க் இன்வால்விங் ஐபிஓ வந்து இந்த ஐபிஓ நான் பாக்குறேன். ஸோ வேல்யூவேஷன்ஸ் ஒழுங்கா கொடுத்துட்டாங்க. பட் அங்கங்க சில மெட்ரிக்ஸ் வந்து கொஞ்சம் தவறுதனால வந்து இந்த ஐபிஓ ஸ்லைட்லி ரிஸ்க் இன்வால்விங் ஐபிஓ வந்து நான் பாக்குறேன். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரோ இல்லை ரெஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரோ மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்க நாங்க ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸை நீங்க எடுத்துக்க கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட்டுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.